டிரான்ஸ்போர்ட் லாரி பாரம் தூக்கும் பொதுத் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக கடந்த 1972 முதல் இந்த 77வது ஆண்டு குடியரசு தினம் வரையிலும் ஒவ்வொரு வருடமும் தேசத்தோடு நாங்களும் சேர்ந்து இந்த குடியரசு விழாவை சிறப்பாக கொண்டாடுவோம். ஒவ்வொரு வருடமும் இந்த குடியரசு விழா காலத்தின் போது எங்கள் தொழிலாளர்கள் கோவை மாவட்டத்தில் குறைந்தபட்சம் ஒரு 15 இடத்துல 20 இடத்துல இந்த கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கி எங்களுடைய தேசத்தின் பற்றுதலில் நாங்கள் உலகத்திற்கு வெளிக்கொண்டு வருவோம். அதே மாதிரி தேசம் எடுக்கின்ற காரியங்களில் கார்கில் போர், ஜல்லிக்கட்டு, இன்னும் தேசத்தில் எடுக்கிற ஒவ்வொரு பொது காரியங்களுக்கும் எங்கள் சங்க சுமைப்பணி தொழிலாளர் சார்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இந்த காரியத்தை பார்த்துருக்கோம். எங்களுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை, எங்களுக்கும் ஜாதி மதத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஒரே ஒன்று தான், அது சுமைப்பணி தொழிலாளி தான். அந்த தொழிலாளி வர்க்க உணர்வோடு நாங்களும் தேசம் காக்க எங்களுடைய தேசத்தின் ஒற்றுமையை வெளிப்படுத்த நாங்கள் பிரதிபலிப்போம். இந்த 77வது குடியரசு விழாவில் இந்த தேசத்திற்கு விவசாயம் நம்பர் 1, ஆனால் அதுவும் புறக்கணிக்கப்படுது. அதே மாதிரி லாரியில் இந்த சுமைப்பணி தொழிலாளர்களும் லாரி சம்பந்தப்பட்ட அனைத்துமே வருகிற சர்க்கார்களால், குறிப்பாக மத்திய சர்க்கார்களால் அதிகமாக புறக்கணிக்கப்படுது. ரோடுகளில் அவங்க வண்டியை ஓட்டவே முடியல. எங்கள் தொழிலாளருக்கு உண்டான ஊதியம் கிடைக்கப்படவே இல்லை. ஒரு தொழிலாளி கூட சொந்த வீடு இல்லை. இன்றைக்கி வேலை பார்த்தா நாளைக்கு கூலி, அந்த மாதிரி மோசமான சூழ்நிலை இருக்கும். எத்தனையோ பேத்துக்கு எவ்வளோ பண்ணுற இந்த மத்திய மாநில அரசுகள் இந்த சுமைப்பணி தொழிலாளருக்கும் எங்களுக்கு வரும் காலங்களில் எங்கள் தொழிலாளர்கள் தங்கி வாழுவதற்கு ஒரு நல்ல வீடு வாசலை தந்து, இந்த வாரியங்களில் இன்னும் சிறப்பான உதவிகளை தந்து எங்கள் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு, எங்கள் தலைமுறைகள் மாறுவதற்கு எங்களுக்கு இந்த 77 சுதந்திரத்தில் நாங்கள் எங்கள் கோரிக்கையாக இந்த அரசாங்கத்துக்கு முன்வைக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. வந்தே மாதரம். இந்த 77ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவை எங்களது கோவை மாவட்ட டிரான்ஸ்போர்ட் லாரி பாரம் சுமக்கும் பொது தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக மிக சீரோடும் சிறப்போடும் ஆண்டுதோறும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே எங்களது மாவட்ட பொதுச் செயலாளர் PA காளிமுத்து அவர்கள் ஏழை தொழிலாளர்களுக்கு அரசாங்கத்திடம் மிக நன்றாக ஒரு கோரிக்கை வைத்துள்ளார்கள். அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கமும் சரி, மத்திய அரசாங்கமும் சரி, எங்களது தொழிலாளர் கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு எங்களது கோவை மாவட்ட டிரான்ஸ்போர்ட் லாரி பாரசும் பொது தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக தலைவர் சுப்பிரமணியம் அவர்களும், பொதுச் செயலாளர் காளிமுத்தன் அவர்களும், மாவட்ட பொருளாளர் கருப்புசாமி அவர்களும் மற்றும் எங்களது துணைத் தலைவர், துணை நிர்வாகிகள் அனைத்து தொழிலாளர் சார்பாகவும் அரசாங்கத்தை இந்த குடியரசு தின விழாவிலே நன்னாளிலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். எங்களது தொழிலாளர் அனைத்து கோரிக்கைகள், ஒரு சில கோரிக்கைகளாவது அரசாங்கம் நிறைவேற்றி தருமாறு அன்புடன் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். முயற்சி எடுத்தாங்க. அது பல்வேறு போராட்டங்களுக்கு அப்புறம் தான் நடந்தது. இப்படி எல்லாம் போராட்டங்கள்லாம் நடத்தி நமக்கு ஒரு உருவகம் கிடைச்சிருச்சு. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நலவாரியத்தில் பதிவு செய்தவர்களுக்கு பணப்பலன்கள் அப்படிங்கிற ஒரு உருவகம் கிடைத்து விட்டது. இப்ப நம்ம அதை அனுபவிக்கிறதுக்கான இடத்துல இருக்கிறோம். ஆனா பல சங்கங்கள்ல இந்த முயற்சியே இல்லை. நம்ம சங்கத்துல காளிமுத்து அவர்கள், சுப்பிரமணியம் அவர்கள், கருப்புசாமி அண்ணன் இவங்க எல்லாம் சேர்ந்து இப்ப ஒரு முன்முயற்சி எடுத்துக்கிறாங்க. அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். இந்த தொழிலாளிகளுக்கு இன்னும் கூட ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்குது, அதை நம்ம பெறலாம்ங்கிற அந்த நாலேஜ் கூட இல்லாம இருக்கு. ஆனா ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு சங்கத்துல ஒரு கம்ப்யூட்டரே, ஒரு அலுவலகம், அதுக்குன்னு ஒரு தனி அலுவலகம் வச்சு கம்ப்யூட்டர் வச்சு ஒரு ஆளை வச்சு நான் செய்யறேன்னு ஒரு முயற்சி எடுத்திருக்கிறது பாராட்டுக்குரியது. இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தில் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த 6ஆம் வகுப்பு பாஸ் பண்ணா அவங்களுக்கு உதவித்தொகை, 8ஆம் வகுப்புக்கு உதவித்தொகை நலவாரிய உறுப்பினரோட குழந்தைகளுக்கு, அப்புறம் 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணா உதவித்தொகை, அப்புறம் டிகிரி போயிட்டா தனி உதவித்தொகை. அது இல்லாம இந்த தொழிலாளி வயசாகிட்டா முக்கியமான விஷயம் 1000 ரூபாய் பென்ஷன் வந்துட்டு இருக்குது. அதை 6000 பண்ணணுங்கிற கோரிக்கை வச்சு KTC சங்கம் மாதிரியான சங்கங்கள் போராடிட்டு இருக்கிறாங்க.